சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மகத்தான மனிதர்கள், மாபெரும் கலைஞர்கள் மறைகிற போது அது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய மறைவாக இருப்பதில்லை. மாறாக அது ஒரு காலகட்டத்தினுடைய மறைவாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு யுகத்தினுடைய மறைவாக இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய நினைவுகள் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் தமிழ் திரையுலகம் கடந்த 1-2 ஆண்டுகளில் பல மகத்தான ஆளுமைகளை இழந்திருப்பதை நாம் கண்டோம். அவர்கள் உண்மையில் தனி மனிதர்கள் அல்ல, மாறாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய நினைவுகளை ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பாதித்தவர்கள். தமிழ் சினிமாவின் மொழியை மாற்றியமைத்தவர்கள், அதனுடைய குரலை மாற்றியமைத்தவர்கள், அதனுடைய உள்ளடக்கத்தை மாற்றியமைத்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் அவர்களுடைய நினைவுகளும் அவர்கள் உருவாக்கிய கலையினுடைய ஞாபகங்களும் பதிந்திருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படி பல மரணங்களை நாம் தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டிய ஒரு அவலம் நம்முடைய காலகட்டத்தில் நமக்கு இருந்தது. அதாவது பிரபல இயக்குநர்கள் கே. பாலச்சந்தர், பாலு மகேந்திரா போன்றவர்கள் நம்முடைய காலத்தில் மறைந்து போனார்கள். அதேபோல் பிரபல திரைப்பட பாடலாசிரியர் வாலி நம் கண்முன்னால் மறைந்து போனார். அதேபோல் MS விஸ்வநாதன் அவர்கள், அவருடைய மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தாக்கத்தை, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. தமிழ் திரையுலகம் இப்படி இழந்து கொண்டிருந்த தன்னுடைய மகத்தான அடையாளங்களில் ஒன்றாகத்தான் சில தினங்களுக்கு முன்பு பிரபல நடிகை மனோரமா இறந்து போனார். மனோரமாவினுடைய இந்த மரணம் என்பது எல்லா தரப்பு மக்களையும் மிக ஆழமாக பாதித்ததை நாம் நேரடியாக கண்டோம். அந்த அளவிற்கு ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக அவர் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, தமிழ் மக்களினுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக அவர் திகழ்ந்தார். அவர் உருவாக்கிய, அவர் நடித்த பல கதாபாத்திரங்கள் இன்றைக்கும் கூட மக்களுடைய மனதிலிருந்து ஒரு நீங்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நடிகையினுடைய அந்த மறைவு என்பது உண்மையில் நடிகை மனோரமா அவர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. அவரை பற்றி எதிர்மறையாகவோ தவறாகவோ சொல்வதற்கு யாருக்குமே ஒன்றுமே இல்லை என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அன்பை அவர் இந்த நீண்ட நெடிய கால திரையுலக வாழ்க்கையில் அவர் சம்பாதித்து வைத்திருப்பதை, அவரை பற்றி வெளியிடப்பட்ட அஞ்சலிகள், அவரை பற்றி கூறப்பட்ட கருத்துக்களிலிருந்து நம்மால் உணர முடிந்தது. பொதுவாக நகைச்சுவை நடிகர்களை மக்கள் மிகவும் ஆழமாக நேசிப்பார்கள். ஏனென்று கேட்டால், நகைச்சுவை நடிகர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு சமூகத்தினுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சமூகத்தினுடைய அபத்தங்களை கண்டு எள்ளி நகையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஹீரோக்களைப் போல அல்ல, தன்னை தானே கிண்டல் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னை பார்த்து சிரிப்பது போலவே மற்றவர்களுடைய அபத்தங்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பல சமயங்களில் நகைச்சுவை நடிகர்கள் என்பவர்கள் ஒரு படத்தினுடைய கதாநாயகிகளை விட மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு நகைச்சுவை என்பதும் நகைச்சுவை நடிகர்கள் என்பவர்களும் தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக தமிழ் சினிமாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் கதாநாயகிகளை விட நகைச்சுவை நடிகர்களுக்காகவே படங்கள் ஓடிய வரலாறுகளும் உண்டு. அந்த அளவிற்கு அவர்கள் தனக்கென ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நகைச்சுவை நடிகர்கள். அதிலும் குறிப்பாக மனோரமா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், அவர் 1500 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இந்த 1500 படங்கள் தமிழ் மற்றும் தமிழ் அல்லாத பிற தென்னிந்திய மொழிகளிலும் சேர்த்து நடித்திருக்கக்கூடிய இந்த படங்கள் என்பது ஆசிய நாட்டிலேயே அதிகமான படங்களை நடித்த ஒருவர் என்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அவருக்கு தேடித்தந்தது மட்டுமல்ல, அது உண்மையில் அவருக்கு கின்னஸ் ரெக்கார்டில் அவருடைய பெயர் இடம்பெறுவதற்கும் காரணமாக அமைந்தது. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 1500 படங்கள் நடித்த ஒரே பெண் நடிகையாக உலகத்திலேயே மனோரமா தான் இருப்பார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவிற்கு வேறு யாரும் தொட முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் தன்னுடைய வாழ்நாளில் நிகழ்த்தினார். அப்படி அவர் நிகழ்த்திய போது அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் இன்றைக்கும் கூட மக்களுடைய மனதை விட்டு நெஞ்சை விட்டு நீங்காத கதாபாத்திரங்களாக இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மனோரமா அவர்கள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த பல படங்கள், அந்த படங்கள் எல்லாம் உண்மையில் இன்றைக்கு பார்க்கிற போது கூட அதில் மனோரமாவினுடைய ஒரு ஆளுமை என்பது எப்படி தனிப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது.
அதாவது ஒரு பெண் நடிகை என்பவர் இவ்வளவு நீண்ட காலம் தமிழ் திரையுலகில் தாக்குப்பிடிப்பது என்பது உண்மையில் அபூர்வத்திலும் அபூர்வமான ஒரு நிகழ்வு. பொதுவாக எந்த ஒரு நடிகையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சினிமாவை கடந்து நிற்பது என்பது ஒரு அரிய நிகழ்வு. அந்த அளவிற்கு இன்றைக்கு காலமாற்றத்தால் நிறைய பேர் சினிமாவிற்குள் வருவதும் அந்த சில ஆண்டுகளில் அவர்கள் வெளியேறுவதும் அவர்களுடைய இடத்தை வேறு சிலர் இட்டு நிரப்புவதும் தான் தமிழ் சினிமாவினுடைய சமகால வரலாறாக இருக்கிறது. ஆனால் அந்த வரலாற்றை வெற்றிகரமாக உடைத்தெறிந்தவர் மனோரமா. அவர் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இடைவிடாமல் எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தது மட்டுமல்ல, தனக்கென ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டார். எப்படி சில கதாநாயகிகளுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கிறதோ அதை போன்றது தான் மனோரமாவினுடைய ஒரு அடையாளமும் கூட. அவர் நிறைய வித்தியாசமான பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார். அதாவது ஒருபுறம் அவர் மிக மேட்டுக்குடி பெண்களை போன்ற பாத்திரங்களை ஏற்றிருக்கிறார், இன்னொரு புறம் விளிம்பு நிலை மனிதர்களுடைய பெண் கதாபாத்திரங்களை ஏற்றிருக்கிறார். அதற்கேற்ற உச்சரிப்புகளை வெகு அற்புதமாக மாற்றக்கூடியவர். அந்தந்த வழக்குகளை, வட்டார வழக்குகளையும் சமூக சாதிய பின்புலம் சார்ந்த மாறுபாடுகளையும் கூட அவர் துல்லியமாக பிரதிபலிக்கக்கூடியவர். சமூகத்தின் மிக அடிமட்டத்திலிருந்து வந்தவர் மனோரமா. அதாவது தியேட்டர்களில் பலகாரம் விற்கக்கூடிய ஒரு சிறுமியாக தன்னுடைய இளமை காலத்தை கழித்தவர். பிறகு தற்செயலாக பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிறகு படிப்படியாக முன்னேறி மேலே வந்தவர். கலைஞர் அவர்களுடைய உதயசூரியன் என்ற நாடகத்தில் நடித்ததன் மூலமாக அவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கவனத்தை பெற்றார். கலைஞர் அவர்களோடு சேர்ந்து கூட அவர் நடித்திருக்கிறார். அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய மற்றும் முதல்வர்களாக இருந்த அண்ணா அவர்களோடும் எம்ஜிஆர் அவர்களோடும் கூட அவர் நடித்திருக்கிறார். என்.டி. ராமராவ் அவர்களோடு நடித்திருக்கிறார். இப்படி பல முதல்வர்களோடு அவர் நடித்த, முதல்வர்களாக பின்னால் மாறியவர்களோடு நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு உண்டு. 4-5 தலைமுறைகளை கடந்து அவர் இந்த சாதனைகளை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய இந்த நடிப்பு திறன் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், யாரையும் புண்படுத்தாத ஒரு நகைச்சுவையை மனோரமா வெளிப்படுத்தி வந்திருக்கிறார். ஏனென்றால் பிற்காலத்தில் நகைச்சுவை என்பது இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்டதாகவும் பிறரை கேலி செய்யக்கூடியதாகவும் இருந்த சமயத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூக வாழ்வியல் சார்ந்த ஒரு நகைச்சுவையை முன்னெடுத்தவர் மனோரமா. அந்த வகையில் அவர் எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்படக்கூடியவராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் என்பதை இந்த தருணத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மனோரமா போன்ற நடிகைகள் நடிப்பை முறையாக நாடகப் பள்ளியிலிருந்து பயின்று வந்தவர்கள். அதன் மூலமாக ஒரு நடிப்பினுடைய பல்வேறு சாராம்சமான அம்சங்களை உள்வாங்கி கொண்டு வந்தவர்கள். அதுதான் நீண்ட காலம் அவருக்கு திரையுலகில் தாக்குப்பிடித்து நிற்பதற்கான, பல்வேறு கதாபாத்திரங்களை உள்வாங்கி நடிப்பதற்கான ஒரு திறனை கொடுத்தது. மனோரமா அவர்களுடைய மறைவு என்பது உண்மையில் வேறு எவராலும் இட்டு நிரப்ப முடியாத ஒரு மறைவு என்பது மட்டுமல்ல, அவர் மறைந்தாலும் கூட அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவர் உருமாறிய கதாபாத்திரங்கள் என்பது காலத்தால் என்றென்றைக்கும் அழியாத கல்வெட்டுகளாக அவை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.